வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்கன்ற நம்பிக்கையில இந்த வீடியோக்குள்ள போறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ஒரு கதை. கதைன்னா கூட சாதாரண கதை இல்ல. இது கமல்ஹாசன் அண்ட் ரஜினிகாந்த் நடிக்கக்கூடிய ஒரு படத்திற்கான கதை. என்ன நெல்சன் தானே டைரக்ட் பண்றாரு, இவர் ஏதோ கதை விடுறாரு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. ஓகே, யார் வேணா அவங்களுக்காக கதையை ரெடி பண்ணலாம் இல்லையா? அது நம்ம சுதந்திரம். நான் சிறு சிறு கதைகள்லாம் எழுதுவேன், சிறு கதைகளாக. அப்புறம் படத்திற்கான கதைகளும் சில கதைகள்லாம் வச்சிருக்கேன், எழுதியிருக்கேன். இது என்னுடைய நண்பர்களுக்கு தெரியும். சிறுகதைகள் நிறைய நம்ம சேனல்லையே சொல்லியிருக்கிறேன். நீங்க நம்ம சேனலுக்குள்ள ஸ்டோரிஸ் என்ற பிளேலிஸ்டுக்குள்ள போனீங்கன்னா நம்ம கதைகள் எல்லாம் நீங்க கேட்கலாம். அதே மாதிரி ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி ரஜினிகாந்த் கமல்ஹாசன் சேர்ந்து நடிக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க, நல்ல கதை இருந்ததுன்னா நடிப்பாங்க அப்படின்னுட்டு சில பேட்டிகள்லாம் பார்த்தேன். அதுக்கு சில நாட்கள்ல எனக்கு இந்த கதை தோணுச்சு. அது ரொம்ப நல்லா இருக்குன்னு என் நண்பர்கள்லாம் கூட சொன்னாங்க. இப்போ அந்த கதை உங்களுக்காக. கதை முழுவதும் கேளுங்க, எப்படி இருக்குன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். கதையின் ஆரம்பத்துல கமல்ஹாசனும் ரஜினிகாந்தும் இளைஞர்களாக இருக்கிறாங்க. ஸோ நம்ம நிச்சயமா டிஏஜிங் பண்ணணும். சரி, அவங்க ரெண்டு பேரும் காலேஜில் படிச்சுட்டு இருக்காங்க. ரொம்ப லூட்டி அடிக்கிறாங்க, ஜாலியாக இருக்கிறாங்க, என்ஜாய் பண்ணுறாங்க அவங்களுடைய காலேஜ் லைஃப்பை. ரெண்டு பேருக்குமே 2 கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அப்படின்ட்டு நம்ம கதை ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அவங்க காலேஜ் முடிக்கிறாங்க. மாஸ்டர்ஸ் பண்ணுறதுக்காக ரஜினிகாந்த் வந்து யூகே போயிடுறாரு. ஏன்னா அவங்க ரொம்ப பெரிய பணக்கார ஒரு ஃபேமிலி. அவங்க அப்பா அங்கே யூகேல இருக்கிறதுனால நீங்க இங்கேயே வந்துடுடா, இங்கேயே படி அப்படின்னு சொல்றாரு. ஸோ அதனால அங்கே போய் மாஸ்டர்ஸ் படிச்சுட்டு மாஸ்டர்ஸ் இன் பிஸ்னஸ் பண்றாரு. பண்ணிட்டு அங்கேயே அவங்க அப்பா பிஸ்னஸை பார்த்துக்க ஆரம்பிக்கிறாரு. இங்க கமல் அவர்கள் மாஸ்டர்ஸ் ரோபோட்டிக்ஸ்ல எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்னும் மேல மேல நிறைய பண்ணிட்டு இந்தியன் ஸ்பேஸ் அண்ட் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் இஸ்ரோல சயின்டிஸ்டா இங்க ஜாயின் பண்ணிடுறாரு. ஸோ பல வருடங்கள் உருண்டு ஓடுது. கிட்டத்தட்ட ஒரு 25 வருடங்கள் பிறகு நம்ம கதை திரும்ப ஆரம்பிக்குது. அதற்கு நடுவில் 1-2 டைம் இவங்க 2 பேரும் சந்திச்சுட்டாங்கன்ற மாதிரி நாம காமிக்க போறோம். அது வசனத்திலேயே வச்சிடலாம். ஆனா அதற்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு கடைசியா பார்த்து ஒரு 15 வருடங்கள் அப்படின்னு வச்சுக்கோ. ஸோ அந்த 15 வருடங்களுக்கு அப்புறம் கமல்ல வந்து ரஜினி யூகேக்கு கூப்பிடுறாரு குடும்பத்தோட. எதற்குன்னா ரஜினி அவர்களுக்கு 2 பெண்கள், அதுல பெரிய பொண்ணுக்கு கல்யாணம் பண்றாரு. அந்த கல்யாணத்துக்கு நீ கண்டிப்பா குடும்பத்தோட இங்க வரணும், இங்க வந்து குறைஞ்சது 1 மாசம் எங்களோட இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அது ஒரு அன்பு கட்டளை இடுறாரு. அப்போ கமலும் அதை தட்ட முடியல. அதனால என்ன பண்றாரு, கல்யாணத்துக்கு ஒரு 2 வாரங்கள் முன்னாடியே அங்க போறாரு. யூகேல போய் இறங்குறாங்க குடும்பத்தோட. இவருக்கும் 2 பெண்கள், மனைவி எல்லாம் இருக்காங்க. போய் இறங்கின உடனே அங்க ஏர்போர்ட்ல இருந்து வெளில வராங்க. உடனே ரஜினி ஓடி வந்து கட்டி பிடிச்சுக்கிறாரு கமலை. ஸோ 2 பேருமே பயங்கர சந்தோஷத்தோட பழைய நினைவுகள் எல்லாம் பகிர்ந்துக்கிட்டு அப்படியே காருக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு வராரு. 2 குடும்பங்களும் ரொம்ப ஜாலியா இருக்கிறாங்க. இத்தனை நாள் இடைவெளிகள் இருந்ததுனால அவங்க இந்த 15 நாள் நல்லா கொண்டாடணும், செரிஷ் பண்ணணும் அப்படின்ட்டு இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு வாரமாவது வச்சுக்கோங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஒரு ட்ரிப் மாதிரி, யூரோப் ட்ரிப் மாதிரி நான் கூட்டிட்டு போறேன் வாடா அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி என்ன பண்றாரு, ட்ரிப்பு கூட்டிட்டு போறாரு. ஸோ தே ஆர் ரோமிங் அரௌண்ட் தி யூரோப். ஜாலியா இருக்காங்க எல்லாம் ஃபேமிலியோட அப்படி இருக்கிறாங்க. இருந்துட்டு திரும்பி எல்லாம் வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் கல்யாண வேலைகள் எல்லாம் குதூகலமா இருக்கு. காமெடி கிமெடி ஃபன் எல்லாமே நடக்குது. அதுக்கப்புறம் கல்யாணம் அன்னைக்கு கல்யாணம் பிரம்மாண்டமா நடக்குது. ஏன்னா அவர் வந்து பெரும் பணக்காரர் ரஜினி அவர்கள். ரொம்ப மிக பிரம்மாண்டமான கல்யாணம். உலகத்துல இருந்து எல்லாரும் பெரிய பிக் ஷாட்ஸ் எல்லாம் வராங்க. ஸோ கல்யாணம் அன்றைய நாள் குதூகலமா ஆரம்பிக்குது. ஆனால் ஒரு பெரிய பூகம்பமே வெடிக்குது. கல்யாணத்துக்கு அந்த முகூர்த்த நேரத்துக்கு கொஞ்சம் முன்னாடி அங்கு உள்ள புகுந்த மர்ம நபர்கள் ஒரு 7-8 பேர் உள்ள புகுந்து கண்ட மாதிரி சொல்றாங்க. அப்ப ரஜினியும் திருப்பி தாக்குறாரு, சண்டை போடுறாரு. கமலும் ஜாயின் பண்ணி 2 பேரும் அவங்களை எதிர்க்கிறாங்க. மற்றவங்க எல்லாம் காப்பாற்றுறதுக்காக மிக வேகமாக செயல்படுறாங்க. அப்புறம் இவங்களுடைய ரஜினியுடைய எஸ்கார்ட்ஸ், அவருடைய செக்யூரிட்டிஸ் எல்லாமே வந்து அவங்களும் திருப்பி சொல்றாங்க. இப்படி ஒரு பெரிய கலைபரமே நடக்குது அங்க. ஆனால் அதுல அந்த கல்யாண பெண் அவங்க கொல்லப்படுறாங்க. இன்னும் சிலரும் அதுல கொல்லப்படுறாங்க. அப்புறம் போலீஸ்லாம் வந்த உடனே அந்த 7-8 பேர் என்ன பண்றாங்க, தப்பிச்சு ஓடிடுறாங்க. ரஜினி தன் மகளை தன் மடியில போட்டுட்டு கதறாரு. ஒரு நண்பர் கமலும் அழுறாரு. எல்லாரும் ஃபேமிலிஸும் ரொம்ப அழுறாங்க. அந்த இடமே ஒரு போர்க்களம் மாதிரி இருக்கு. இதையெல்லாம் பார்த்து அதிர்ச்சி அடைந்த கமலுடைய மனைவி கீழே விழுந்து மயக்கம் அடைஞ்சிடறாங்க. அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க. ஹாஸ்பிட்டல்ல
இவங்க ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்ல இருக்காங்க, இவங்க ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐசியூல அட்மிட் பண்ணிடுறாங்க. கமல் ரொம்ப ஒடிஞ்சு போயிடுறாரு. 2 நாட்களுக்கு பிறகு ரஜினி வந்து கமலை பார்க்க போறாரு. அங்க 2 பேருமே கண்ணீர் விடுறாங்க. கமல் அவருடைய மனைவியின் நிலையை நினைச்சு கண்ணீர் விடுறாரு. அதுவும் மட்டும் இல்லாம தன் நண்பனுடைய நிலையும், தன் மகளை இழந்து இருக்கானே அப்படின்ட்டு அவனை நினைச்சும் அவர் கண் கலங்குறாரு. அதே மாதிரி ரஜினியும் தன் மகளுக்காகவும் மட்டும் இல்லை, கமல் இங்க வந்து இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற அவங்களுக்காகவும் கண் கலங்குறாரு. 2 பேருமே ரொம்ப எமோஷனலா பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரஜினி புறப்பட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் ஒரு 4-5 நாள் கழிச்சு டிஸ்சார்ஜ் ஆகி ரஜினி வீட்டுக்கு திரும்பவும் கமல் அவருடைய மனைவி கொஞ்சம் சரியானவொன்னே டிஸ்சார்ஜ் பண்ணிடுறாங்க. ஸோ வீட்டுக்கு வராங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 நாட்கள்ல இவங்க கிளம்புறதுக்கு தயாராகி கிளம்புறாங்க. ரஜினி எடுத்துட்டு போய் ஏர்போர்ட்ல ட்ராப் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்துட்டு மிக கவலையோட கண்ணீர் விட்டுக்கிட்டு கொஞ்சம் ட்ரிங்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ காலிங் பெல் அடிக்குது. போய் திறந்து பார்த்தா அங்க கமல். உடனே ரொம்ப ஒரு மகிழ்ச்சி கலந்த ஒரு அதிர்ச்சியில பாக்குறாரு. என்னடா ஏன் ஏன் வந்துட்ட அப்படின்னு கேட்கிறாரு. இல்ல எனக்கு போக மனசு இல்லை, நீ உன் மகளை இழந்திருக்கிற, அவனுக்கு யாரு என்னன்றதே தெரியல, அவனை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் நிச்சயமா உனக்கு உதவியா இங்க இருக்கலாம்னு இருக்கிறேன்டா. நம்ம 2 பேரும் சேர்ந்து அவங்க யாரு என்ன ஏன் வந்தாங்க அந்த பாஸ்டர்ஸ்ன்றத நம்ம கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிச்சு அவங்களை ஒரு கை பார்க்கணும் அப்படின்னு சொல்றாரு. சரி வா உள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமலை கூப்பிட்டுட்டு உள்ள போய் அவருக்கு ஒரு ட்ரிங்க் கொடுக்குறாரு. 2 பேரும் உட்கார்றாங்க. அப்போ கமல் சொல்றாரு, டேய் நீ இன்னும் கொஞ்சம் உஷாரா இருக்கணும்டா, நீ எவ்வளவு பெரிய ஆளு, உனக்கு எவ்வளவு பிசினஸ்ல எவ்வளவு பகைவர்கள் இருப்பாங்க, போட்டியாளர்கள் இருப்பாங்க, நீ வந்து இன்னும் ஜாக்கிரதையா இன்னும் நிறைய பேரை வச்சு எஸ்கார்ட்ஸ் பண்ணி கொஞ்சம் பாதுகாப்பா இருந்திருக்க வேணாவா, ரொம்ப உஷாரா இருந்திருக்க வேணாவா அப்படின்ட்டு திட்டுறாரு. இதை கேட்ட ரஜினி சிரிச்சுக்கிட்டே, டே ஃபுல், கொல்ல வந்தவன் என்ன டார்கெட் பண்ணலடா, உன்னதான் டார்கெட் பண்ணான் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட கமலுக்கு மிகப்பெரிய ஆச்சரியம், அதிர்ச்சி. என்னையா என்னைய டார்கெட் பண்ண போறாங்க, எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்றாரு. ஆமா, காரணம் உன்னுடைய கரண்ட் ப்ராஜெக்ட் இந்தியன் அட் மூன், அதுதான் காரணம். அப்படியா, அதுக்கும் இவங்க என்ன கொள்றதுக்கு என்ன சம்பந்தம்? டேய், சந்திரயான் 3லயே அந்த ப்ராஜெக்ட் நிறைவேறினதுக்கு சக்சஸ் ஆனதுக்கு நீ தான் மாஸ்டர் மைண்ட்ன்றது அவங்களுக்கு தெரியும். உங்க ஆபீஸ்லயே ஒரு ஸ்பை இருக்கான், அவன் எல்லாத்தையும் அங்க சொல்லிக்கிட்டு இருக்கான். யாருக்கு? யூஎஸ்க்கு. யூஎஸ்ஆ? எஸ். யூஎஸ் ஏன் இதுல தலையிடணும்? ஏன் தலையிட மாட்டாங்க? இன்னைக்கு வரைக்கும் 3க்கு நாங்க மட்டும்தான் ஆள் அமைச்சிருக்கிறோன்ற கர்வத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா இப்ப நீங்க பண்ற அந்த ப்ராஜெக்ட் இந்தியன் அட் மூன் நிறைவேறுச்சுன்னா அந்த கர்வம் கலைஞ்சு போயிடாதா? அதனால அந்த ப்ராஜெக்டுக்கு நீ தான் ஹெட்ன்றது தெரிஞ்சு உன்னுடைய மாஸ்டர் மைண்ட்ல தான் நிச்சயமா இந்த ப்ராஜெக்ட் சக்சஸ் ஆகும்ன்றதை புரிஞ்சுக்கிட்டு தான் இப்போ அவங்க உன்னை கொல்லணும் இல்லை கிட்னாப் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நீ ஹாஸ்பிட்டலுக்கு போன சில நாட்கள்ல நான் இந்த உண்மைகள் எல்லாம் கண்டுபிடிச்சேன். அப்படியா, ரொம்ப குழப்பமா இருக்குடா அப்படின்னு சொல்றாரு. குழப்பமே இல்லை, எனக்கு நம்ப தகுந்த வட்டாரத்திலிருந்து தான் இந்த செய்திகள்லாம் கிடைச்சிருக்கு, அதனால இதுதான் உண்மை. டே, இதுக்கு பின்னாடி இருக்கிறவங்க எல்லாம் சும்மா விடக்கூடாதுடா. சும்மா நம்ம விட போறது இல்லை, ஆனா அவங்களை நெருங்கிறதுக்கு நமக்கு இப்ப என்ன வழின்னு தெரியல. என்ன வழி? நிச்சயமா என்ன டார்கெட் பண்ணி திரும்பி வருவாங்கல்ல, அப்போ பார்த்துக்கலாம். நானும் அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். நம்ம என்ன பண்ணலாம், நாளைக்கு ஒரு கான்ஃபரன்ஸ்க்காக நான் பல்கேரியா போறேன். ஸோ அதை நாளைக்கு ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு நீயும் என் கூட வரேன்றத ப்ரொபகண்டா பண்ணுவோம். ஸோ அவங்க நிச்சயமா நம்மளை நெருங்குவாங்க. இட்ஸ் அ வாய்ஸ் ஐடியாடா. ஸோ 2 நாளைக்கு அப்புறம் பல்கேரியா போறாங்க. அங்க போய் இறக்கணும்னு ஏர்போர்ட்ல இருந்து வெளில வராங்க. இவங்களுடைய எஸ்கார்ட்ஸ் 2 கார்லையும் இவங்க ஒரு கார்லையும் போறாங்க. உடனே கொஞ்சம் நேரத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா பின்னாடியே நிறைய கார்ஸ் இவங்களை சேஸ் பண்றாங்க. அப்புறம் என்ன, ஒரு பெரிய சேசிங் ஃபைட். ஸோ இவங்களை பிடிக்கிறதுக்காக எல்லாரும் சேஸ் பண்றாங்க. அப்புறம் கன் ஃபைட், அவங்க சுட, இவங்களுடைய எஸ்கார்ட்ஸ் சுட. அவங்கள ஒரு 3-4 பேராவது உயிரோட வேணும் அப்படின்ட்டு ரஜினி ஆர்டர் போடுறாரு. அதே மாதிரி அவங்கள பிடிக்கிறதுக்காக நெருங்குறாங்க. அப்போ நிறைய உயிரிழப்புகள் நடக்குது. ஆனா ரஜினியும் கமலும் அவங்கள சண்டை போடுறாங்க. கடைசியில 2 பேரும் அவங்க கிட்ட மாட்டுறாங்க. கன் பாயிண்ட்ல வச்சு கடத்திக்கிட்டு போய் அவங்களுடைய பாஸ் கிட்ட ஒப்படைக்கிறாங்க. இவங்களுடைய பாஸ் யாருன்னா இன்டர்நேஷனல் கைகூலி. அவன் யாருக்கு வேலை செய்யறான்னா அமெரிக்காவுடைய சிஐஏக்கு. ஸோ அவனுக்கு வந்து ஆர்டர் என்னன்னா, அந்த பாஸ்க்கு இந்த சயின்டிஸ்ட பிடிச்சி ஒப்படைக்கணும். ஒர்ஸ்ட் கேஸ் அவனை உயிரோட பிடிக்க முடியலன்னா அவனை அட்லீஸ்ட் கொலை செய்யணும். இதுதான் வந்து அவங்களுக்கு வந்த ஆர்டர். இவனுக்கு எடுத்துட்டு போய் அவங்க பாஸ் கிட்ட விடுறாங்க. அவங்க பாஸ் வந்து கூட்டிட்டு போய் அவங்க சிஐஏ ஆஃபீஸ்ல ஒப்படைக்கிறான். அப்போ அந்த பாஸ் இவங்க 2 பேரையும்
அடிக்கிறான். சிஐஏவுடைய ஹெட் அங்கே இருக்கிறாரு. அது இல்லாமல் நாசாவுடைய சில சயின்டிஸ்டுகளும் அங்கே இருக்காங்க. அவங்க டிமாண்ட் என்னன்னா, இந்த இந்தியன் அட் மூன் இல்லை அதனுடைய அந்த டெக்னாலஜி, அந்த ராக்கெட், இன்னும் அது அந்த லேண்டர், ரோவர், மனிதனை அனுப்பக்கூடிய அந்த டெக்னாலஜிக்கான எல்லா விஷயங்களையும், அந்த டெக்னாலஜியையும் எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்ட்டு கமலை அடிச்சு துன்புறுத்துறாங்க. அவர் சொல்ல மாட்டாருன்றதுனால ரஜினியையும் துன்புறுத்துறாங்க, அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க, டார்ச்சர் பண்றாங்க. அப்பயாவது நண்பனுக்காக இவர் சொல்லிடுவாரோ அப்படின்ட்டு. ஆனா 2 பேருமே சொல்ல மாட்டாங்க எதுவுமே. ஆனா ஒரு கட்டத்துல ரஜினிய பண்ற டார்ச்சர் தாங்க முடியாம வாய் எடுக்கிறாரு. ஏதோ சொல்றதுக்கு உடனே ரஜினி அங்கிருந்து எதுவுமே சொல்லிடாத, நான் செத்தா கூட பரவாயில்ல, நீ எதுவுமே சொல்லக்கூடாது அப்படின்ட்டு ரொம்ப அழுத்தமா உரிமையோட கண்டிஷன் போடுறாரு. உடனே கமல் கண் கலங்குறாரு. இவங்க கிட்ட அந்த உண்மையை வாங்க முடியலையே அப்படின்ற வருத்தத்துல அவங்க சரி நாளைக்கு வச்சுப்போம் மிச்சத்தை அப்படின்ட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. 2 பேரும் தன்னுடைய அறிவாலையும் திறமையாலையும் அங்கிருந்து ஒருத்தருடைய கட்டை இன்னொருத்தர் அவிழ்த்து அங்கிருந்து தப்பிக்கிறாங்க. தப்பிச்சு வெளில வரும்போது ஒரு கட்டத்துல அவங்க 2 பேரை அந்த கூலி ஆட்கள் பார்த்துறாங்க. உடனே திருப்பியும் அவங்கள பிடிக்க முற்படுறாங்க. அவங்க ஓடுறாங்க. 2 பேரும் அவங்களோட சண்டை போடுறாங்க. பயங்கரமான சண்டை காட்சி அங்க இருக்குது. அதுக்கப்புறம் அந்த பாஸம் வந்து சண்டை போடுறான். அவனையும் இவங்க 2 பேரும் சேர்ந்து காலி பண்ணிடுறாங்க. உடனே சிஐஏ இறங்குது சண்டையில. சரி இவங்க 2 பேரும் வேலைக்கு ஆக மாட்டாங்க, உண்மையெல்லாம் சொல்ல மாட்டாங்க, அட்லீஸ்ட் சாகவாத அடிச்சிடலாம் சொல்லிட்டு 2 பேரையும் சுடுறாங்க. அங்கேருந்து தப்பிச்சு இவங்களும் சில கன்ஸ் எல்லாம் எடுத்து திருப்பி சொல்றாங்க. அங்க பயங்கரமான சண்டை இருக்கு. அதுக்கப்புறம் எல்லாரையும் துவம்சம் பண்ணிட்டு அந்த சிஐஏடைய ஹெட்டை இவங்க பிடிச்சிடுறாங்க. பிடிச்சிக்கிட்டு அவங்கிட்ட எல்லா உண்மையும் வரவழைக்கிறாங்க. இதுக்கு பின்னாடி நம்ம ட்ரம்ப் இருக்கார் அப்படின்றது தெரிய வருது. அவன் உண்மையை சொல்லிடுறான். அதுக்கப்புறம் இந்தியா வராங்க. அந்த சிஏஏயும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வராங்க இந்தியாவுக்கு. இந்தியா வந்துட்டு இங்க பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர் எல்லாம் இவங்க 2 பேரையும் வரவேற்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 பேருக்கும் வந்து அவார்ட் கொடுக்குறாங்க. முக்கியமான ரகசியங்களை சொல்லாம அங்கிருந்து உயிரை பணையம் வச்சு அவங்க அங்கிருந்து தப்பிச்சு வந்ததும், உயிர் போனாலும் பரவாயில்ல ரகசியங்களை சொல்ல மாட்டோம்னு அவங்க நடந்துக்கிட்ட விதத்துக்காகவும் 2 பேருக்கும் ஒரு உயரிய விருது கொடுக்குறாங்க. அதை 2 பேரும் வாங்கிட்டு 2 பேரும் ஒருத்தர் பார்த்து கண் கலங்கி கட்டி தழுவிக்கிறாங்க. நம்ம கதை முடியுது. இவங்க 2 பேருடைய வீர தீர சாகசங்கள் எல்லாம் உலகமே பார்க்குது, உலகமே பாராட்டுது. அதே நேரம் அமெரிக்காவுடைய மென்டாலிட்டியும் அதுக்கு பின்னாடி இருந்த பிரசிடென்ட் ட்ரம்பையும் உலகமே வந்து விமர்சிக்கிறாங்க, திட்டுறாங்க. அதுக்கப்புறம் ட்ரம்ப் பதவி விலக சொல்லி அவங்க ஊர்ல ஆர்ப்பாட்டங்கள் நடக்குது, கிளர்ச்சி எல்லாம் பண்றாங்க. இங்க 2 நண்பர்களும் தன் குடும்பத்தோட சந்தோஷமா தங்களுடைய இயல்பு வாழ்க்கைக்கு திரும்புறாங்க. இதுதான் நம்ம கதை. இந்த கதை எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இதுல ரஜினிகாந்த் அவர்களும் கமல்ஹாசன் அவர்களும் நடிச்சா எப்படி இருக்கும் கற்பனை பண்ணி பாருங்க. ஸோ எப்படி இருக்குதுன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. தவறாம சொல்லுங்க. நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்லுங்க. நல்லா இருந்ததுன்னா நிறைய ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மேபி நெல்சன் என்னை கூப்பிட்டோம். தேங்க்யூ வெரி மச்.